Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது எபிசோட் 3 ஆஃப் ஹென்ரி 4 பார்ட் 1. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம். ஆக்ட் 3 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஆக்ட் 4 and 5. ஸோ கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் ஹென்ரி 4 பார்ட் 1 தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஹென்ரி 4 பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி யூனிட் 5லையும் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேக்ஸ்பியர்ன்ற பேப்பர்லையும் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. ஒரு சிலபி தான். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஆக்ட் 4 வித் அ ஸ்மால் ரீகேப் வி கேன் கெட் இன் டு த கிளாஸ். ஸோ நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி பிரின்ஸ் ஹால் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் ராபரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹால் பற்றி நம்ம நிறையவே பார்த்தோம். ஹிஸ் அதர் நேம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் ஹென்ரின்னு சொல்லலாம், பிரின்ஸ் ஹாரின்னு சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ அவரோட பெட் நேம் மாதிரி பிரின்ஸ் ஹால் அப்படின்னு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, ஹால்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராபரியில் இன்வால்வ் ஆகுறாங்க. அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸே இந்த ராபர்ஸாக தான் இருக்கிறாங்க. ரொம்ப சீப் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறார் அவர். ரொம்ப சீப்பான ஆளுங்க இந்த சென்ஸ் சும்மா ஹைவே ராபரியில் இன்டல்ஜ் ஆகிற ஒரு சில குரூப்போட எல்லாம் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்லியிருப்பாரு. நான் வந்து எல்லா மட்டத்திலையும் பழகுனாதான் நான் என்ன பண்ண முடியும், ஒரு குட் கைண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க முடியும்னு அவர் நம்புறார். அதனால தான் இப்படி பழகுறதா அவர் வந்து தன்னோட செயல்களுக்கான ஒரு காரணத்தை ஒரு சாலிலாக்கியில் சொல்லியிருக்காரு. இப்போ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ட்ராமா பார்த்தா தெரியும் எதனால அவர் ராபரியில் இன்வால்வ் ஆகுறாருன்னு சொல்லிட்டு. ஃபால்ஸ்டாஃப் வச்சு ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக அவர் பண்ணியிருப்பார். பிரின்ஸ் ஹால் அண்ட் ஃபால்ஸ்டாஃப் மாக்கிங் ஹென்ரி அண்ட் ஹாரி. அதுக்கு அடுத்ததான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கிங்கு கிட்ட இருந்து ஒரு மெசஞ்சர் வருவார். மெசஞ்சர் வந்தோன்னே பிரின்ஸ் ஹாலும் ஃபால்ஸ்டாஃபும் இப்போ போய் அப்பாவை போய் சந்திச்சா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மாக் பண்ணி ஆக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம செகண்ட் எபிசோடில் பார்த்தோம். அப்புறம் ஹாட்ஸ்பர் அண்ட் ரிபல்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹாட்ஸ்பர் யார், அவங்க அந்த குரூப் ஆஃப் ரிபல்ஸ் எப்படி ஜாயின் ஆகுறாங்கன்றதை தெரிஞ்சிட்டோம். ஹால் மீட்ஸ் ஹென்ரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளே வந்து பிரின்ஸ் ஹாலும் அவங்க அப்பா ஹென்ரி 4ம் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் கான்வர்சேஷனையும் நம்ம பார்த்தோம். அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறப்போ ஹால் என்ன பண்ணுவார்னா ஹி ப்ராமிசஸ் டு மெண்ட் ஹிஸ் வேஸ். சரி இன்னமேட்டு நான் உங்களுக்கு பிடிச்ச மகனாக நடந்துக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. நான் அப்பாவுக்கு எப்படி இருக்கும், மகன் வந்து ஒரு பிரின்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ ஹால் என்ன பண்ணுறாருன்னா ஹி ப்ராமிசஸ் டு மெண்ட் ஹிஸ் வேஸ். ஃபால்ஸ்டாஃப் இஸ் கிவன் ஆர்டர் டு ஜாயின் ஆர்மி பை பிரின்ஸ். இது மீன்வால் இவருக்கு வந்து ஒரு தளபதி பொறுப்பை கொடுத்துட்றாரு. கிங் வந்து ஏதோ நம்பி கொடுத்துருக்குறாரு. இப்போ பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஃபால்ஸ்டாஃபையும் ஆர்மியில் ஜாயின் பண்ணி விட்டுட்டுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எபிசோட் 2ல பார்த்தோம். இப்போ எபிசோட் 3 ஆக்ட் 4 சீன் 1 தான் எபிசோட் 3ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது. அட் த ரிபல் கேம்ப். ரிபல் கேம்ப்னா உங்களுக்கு தெரியும், ரிபல்னா புரட்சியாளர்கள். இப்போ புரட்சியாளர்னா ஹாட்ஸ்பர், கிளண்டவர், அடுத்து மார்டிமர் இருக்காங்களா, இவங்கெல்லாம் ரிபல்ஸ். அந்த கேம்ப்ல நியர் ஷ்ரூஸ்பெரின்ற இடத்துல தான் வந்து அவங்களோட கேம்ப் இருக்கு. ஓகே, எ மெசஞ்சர் பிரிங்ஸ் ஹாட்ஸ்பர் நியூஸ் தட் இஸ் ஃபாதர் இஸ் சிக். இப்போ ஹாட்ஸ்பர்க்கு வர நியூஸ் எதுவுமே சரியா இருக்காது. அவனுக்கு என்ன நியூஸ் வரும் அப்படின்னா அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு. ஏன்னா அவங்க அப்பா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவங்க வந்து ஒரு பெரிய நார்தம்பர்லாண்டில் ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த ஃபேமிலியில் அவங்க அப்பா வந்து அந்த இது இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த மிலிட்ரி மென் வந்து ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு நல்லாவே வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறது வந்து ஹாட்ஸ்பர்க்கு ஒரு பேரிடியாக வருது. திஸ் போட்ஸ் poorly for the rebels since they need the full support of Northumberland to maintain their military force. Additionally, Northumberland is needed to help lead the troops into battle since his persona is well known and provides inspiration to the men. So அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம் பாருங்க. நார்தம்பர்லாண்ட், அவங்க அப்பா பேர் என்னது, நார்தம்பர்லாண்ட். ஓகே, ஸோ நார்தம்பர்லாண்டா, ஏர்ல் ஆஃப் நார்தம்பர்லாண்டுன்னு அவரை சொல்லுவோம். ஸோ அவர் இருக்கிறது தான் அவங்க படைக்கு வந்து மிகப்பெரிய பலம். ஏன்னா அவரோட பர்சனா, அவர் சும்மா அங்கே நின்னாலே ஹி இஸ் வெல் நோன் அண்ட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்பிரேஷன் டு த மென். அப்போ அவங்க ஃபைட் பண்ணுறவருக்கு அவரோட சும்மா ப்ரெசன்ஸே போதும், அவர் இருந்தாலே பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ அவருக்கு உடம்பு முடியலன்னா கண்டிப்பாக அவரால் போரில் பங்கு பெற முடியாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து ஹாட்ஸ்பர்க்கு வருது. ஹாட்ஸ்பர்ஸ் கசின் வெர்னான் அரைவ்ஸ் வித்
news that the king and young Hal are leading armies against the gathered forces. அடுத்த நியூஸ் என்னன்னா பிரின்ஸ் வர்றாரு, பிரின்ஸும் கிங்கும் 2 பேருமே படையெடுத்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்பரோட கசின் ஒருத்தன் வரணும்னு இருக்கான். அவனும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். நீங்க வந்து இங்க கேம்ப் வச்சுட்டு இருக்கீங்க, ஆனா கிங்கும் யாரு நம்ம பிரின்ஸும் படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க உங்களை தாக்குறதுக்குன்னு சொல்றான். ஹாட்ஸ்பர் is eager to meet Hal in battle and comments that when they meet only one of them will survive. ஹாட்ஸ்பர் என்ன சொல்றான், அவனே வரானா, பிரின்ஸே வரானா, ரொம்ப சந்தோஷம், ஒன்னு அவன் உயிரோட இருக்கணும் இல்ல நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட்ஸ்பர் சொல்றாரு. So however Vernon has even worse news in that Glendower is unable to assemble his army as fast as needed and will be unlikely to join the rebels at Shrewsbury. அப்ப ஷ்ரூஸ்பரி போர்ல வந்து தன்னால கலந்துக்க முடியாது அப்படின்னு கிளிண்டவர் வேற வந்து சொல்லி விடுறாரு. ஏன்னா கிளிண்டவருக்கு வந்து திடீர்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கேம்ப் கூட்டுறதுக்குள்ளேயே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரு. யாருன்னா ஹென்ரி ஃபோரும் அவரோட பையனும் அட்டாக்கு ரெடி ஆகி போர் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க கேம்ப் மேல. இப்போ இவங்க என்னன்னா இன்னும் வந்து இவங்களோட பேட்ல வந்து இது பண்ணல, அசம்பிள் பண்ணாம இருக்காங்க. கிளிண்டவர் என்ன சொல்லிட்டாரு, என்னோட ஆர்மி வந்து இன்னும் அசம்பிள் ஆகல, நான் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரமா வர முடியாதுன்னு அவர் வேற தகவல் அனுப்புறாரு. இப்படி ஹாட்ஸ்பர்க் அதாவது ரிபல் ட்ரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செய்திகளே வராம இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் 4 ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம். இப்போ செகண்ட் சீன் 2. Falstaff has assembled an array of troops who are mostly incompetent. In order to earn money for himself, he conscripted young lovers and men of some wealth who did not want to fight and who were therefore willing to pay him a fee for being released from duty. The remainder of his infantry is mostly made up of former prisoners and other poor women. இதில் வந்து ஃபால்ஸ்டஃபையும் ஆர்மியில் சேர்த்துட்டாரா நம்ம பிரின்ஸு. அவன் வந்து அங்கேயும் காமெடி தான் பண்ணிட்டு இருக்கான். என்ன தெரியுமா பண்ணுறான், அங்கே போயிட்டு ஃபால்ஸ்டஃப் வந்து அங்கே யாரெல்லாம் வந்து போர் புரிய விருப்பம் இல்லாம இருக்காங்களோ, பணக்காரனா இருக்காங்களோ, லவ்வர்ஸ், இப்போ லவ்வர்ஸ் ஏன்னா வீட்டுக்கு ஒருத்தன் கண்டிப்பா ஆர்மினா ஃபைட் அப்படின்னு சொன்னா அப்ப எல்லாம் எப்படின்னா இன்னைக்கு கூட அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு இது முடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கோர்ஸ் வந்து அவங்க டிகிரி முடிக்கிறப்போவே அவங்க ஏதோ ஒரு விதமான அந்த ஆர்மி ட்ரைனிங்லாம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன்லாம் இருக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறைய இடத்துல. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஆர்மியில் சர்வ் பண்ணியே ஆகணும், ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். வார்னா எல்லா வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். அப்போது எல்லாரும் வார்க்கு வந்திருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஃபால்ஸ்டஃபை யாரெல்லாம் அந்த டியூட்டிலேருந்து விடுபடணுமோ எனக்கு பணம் கொடுத்துட்டு வெளியே போய்க்கங்கடான்னு சொல்லிட்டு அவர் ட்ரூப்பில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், லவ்வர்ஸ் எல்லாம் வெளியே போகணும்னு நினைப்பான் இல்லையா, உலகத்தின் மேலே ரொம்ப பிடிப்பு வந்திருக்கும், காதலி மேலே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளம்பி போயிடுறாங்க பணம் கொடுத்துட்டு. அதே மாதிரி பணக்கார பசங்களும் போயிடுறாங்க. இப்படி ஃபால்ஸ்டஃப் ஒரு பக்கம் சரியான கேம் ஆடிட்டு இருக்கிறாரு. ஹால் வந்துட்டார். ஸோ இவர் இப்படி எல்லாம் பண்ணி கடைசியில் அவரோட ட்ரூப்ல யார் இருக்காங்க பாருங்க, தி ரிமைண்ட் ஆஃப் ஹிஸ் இன்ஃபேண்ட்ரினா அவரோட ட்ரூப் இஸ் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் ஃபார்மர் பிரிசனர்ஸ் அண்ட் அதர் வுமன். ஏழையா இருக்கிறவனும் பிரிசனர்ஸ் மட்டும் தான் அவர் ட்ரூப்ல இருக்கிறான், மற்ற எல்லாரையும் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டார். ஹால் arrives and tells Falstaff to hurry up and meet the army at Shrewsbury, where the king has already set up camp. Falstaff comments that he will arrive at the end of the fray, yet at the beginning of the feast, implying he will reap the spoils of the war for himself. என்னன்னா ஹால் வந்து என்ன சொல்றான்னா, கொஞ்சம் ரொம்ப வருத்தப்படுவான், இப்படி பண்ணிட்டு இருக்கே, உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, சரி ஹரி பண்ண வாங்க நம்ம போய் ஷ்ரூஸ்பரி ஆர்மிக்கு எங்க அப்பா படையெடுத்து வந்துட்டு இருக்காரு, கூட போய் ஜாயின் பண்ணிக்கணும், ஒன் ட்ரூப்பையும் சேர்த்து விடுன்னு சொல்றப்போ ஃபால்ஸ்டஃப் என்ன கமெண்ட் பண்ணுமா, நீ முன்னாடி போப்பா, அப்படியே பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் கடைசியா வருவேன், ஆனா ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பேன், ஸ்பாயில்ஸ் ஆஃப் த வார்னா ஜெயிச்சோன்னா ஆளா வந்து விருந்துக்கு வந்துடுவேன்ற மாதிரி கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாரு. ஓகே, ஸோ ஃபால்ஸ்டஃப் வர சீன் எல்லாம் பொதுவாக அந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமிக்கலாக இருக்கும். ஓகே, ஆக்ட் 4 சீன் 3. சீன் 3ல ஹாட்ஸ்பர் அண்ட் டக்லஸ் ஆர் ஆர்கியூயிங் வித் வர்னான் அண்ட் வர்சிஸ்டர் அபவுட் வென் டு லீட் த பேட்டில் சார்ஜ். ஓகே, இங்கே ரிபல்ஸ் குரூப்ல இருக்கிறவங்க தான் ஹாட்ஸ்பர் அண்ட் டக்லஸ். இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, வர்னான் வந்து ஹாட்ஸ்பரோட கசின், இவனோட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்து வார்செஸ்டர் வருவாரு, நார்தம்பர்லாண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆயிடுச்சு, அவரோட அண்ணன் வார்செஸ்டர்
அவர் வரணுமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. They want to attack that night already, but Vernon counsels them to wait until the next morning for reinforcements to arrive. இன்னைக்கு நைட்டே போய் சார்ஜ் பண்ணிடுவோம், அட்டாக் பண்ணிடுவோம்னு நினைச்சா வெர்னான் என்ன சொல்வார்னா, இல்ல எல்லாரும் வந்து சேரட்டும், எல்லா படையும் வந்து சேரட்டும், அப்புறமா அட்டாக் பண்ணிக்குவோம், நம்ம வெயிட் பண்ணுவோம், அவங்க வரட்டும், முன்னேறி வரட்டும் படைகள்னு சொல்லிட்டு வெர்னான் வந்து அப்படியே இழுத்துட்டே இருக்கான். Sir Walter Blunt arrives as a messenger from King Henry. He begs the rebels to tell him what their grievance is and says that the king will make amends to them if their complaints are valid. இப்போ வந்து ஒரு தூதுவர் ஒருத்தர் வர்றாரு, அதாவது அமைதி பேச்சுவார்த்தை, அந்த கடைசி நேரத்துல கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்த கிங் ஹென்ரி 4 என்ன பண்றாருன்னா ஒரு மெசஞ்சரை அனுப்பி வைக்கிறார். அவர் பேரு சர் வால்டர் பிளண்ட். இவர் வந்து வர்றாருங்க. ஓகே, so he tells them, he asks them to tell him what their grievances. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்க grievances என்னன்னு சொல்லுங்க, நான் வந்து கிங்கிட்ட பேசுறேன், சமாதானமா போயிடலாம், வார் வேணாம். எப்பவுமே வாரை வந்து தடுக்கிறதுக்கு முயன்ற வரைக்கும் முயல்வாங்க. ஏன்னா வார்னால நிறைய பேர் சாவாங்க இல்லையா, நிறைய இழப்புகள் ஏற்படுங்கிறதுனால வாரை வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறதுக்கு பாக்குறாரு கிங். Hotspur tells Blunt that Bolingbroke had only returned to England to reclaim his title to Lancaster, not to overthrow Richard II. இப்போ ஹாட்ஸ்பர் என்ன சொல்றாரு பிளண்ட் கிட்ட, அதாவது மெசஞ்சர் கிட்ட அப்படின்னு சொன்னா, பாலிங்ப்ரோக் இங்கிலாந்துக்கு தன்னோட டைட்டில ரீக்ளைம் பண்ண வந்துட்டு ரிச்சர்ட் டூவியை தூக்கி போட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன கதை அப்படின்னு சொன்னா, பாலிங்ப்ரோக் தான் ஹென்ரி 4ஓட உண்மையான பேர். அவர் வந்து ஏர்ல் ஆஃப் லங்காஸ்டரா இருந்தாரு. ரிச்சர்ட் 2 பீரியட்ல அவருக்கு வந்து ஏர்ல் ஆஃப் லங்காஸ்டர் பதவி பறிக்கப்பட்டோன்னு ரிச்சர்ட் 2 போய் அதை கேட்க தான் போறேன்னு இவங்களோட இந்த ஹாட்ஸ்பர் ஃபேமிலி இருக்கீங்க இல்லையா, அவங்களோட சப்போர்ட்டை வாங்கிட்டு வராரு. ஆனா என்ன பண்றாரு, கடைசியில ரிச்சர்ட் 2 தூக்கி போட்டுட்டு அவரு பதவிக்கு வந்துட்டாரு. அப்போ ஹாட்ஸ்பர் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எங்க கிட்ட அவர் சொன்னது என்ன சொன்னாரு, லங்காஸ்டர் பதவியை வாங்கிக்கிறேன்னு தான் சொன்னாரு, லங்காஸ்டரோட பிரபுவா பதவியை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிங்காவே மாறி உட்கார்ந்துருக்காரு. இது எங்க பேச்சுவார்த்தையிலேயே இல்ல. ஹாட்ஸ்பர் claims to recognize the claim to the throne made by the Earl of March. Earl of March யாரு அப்படின்னு சொன்னா மார்டிமர். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏர்ல் ஆஃப் மார்ச் தான் கிங் ஆயிருக்கணும், ரிச்சர்ட் 2 வந்து அவரை தான் கிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, ஆனா நடுவுல புகுந்து பாலிங்ப்ரோக் கிங் ஆயிட்டாரு, சோ அவரு பதவியை விட்டு இறங்கணும். சோ மெசஞ்சர் வர்றாரு, உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்க வந்தா அரசனையே பதவியை விட்டு இறங்க சொல்லிட்டு இருக்கான் ஹாட்ஸ்பர். Blunt asks if that is the message the next to the king. Blunt asks if that is the message he should take to Henry 4. Hotspur instead tells Blunt that his uncle Worcester will visit the king the next day and that he will withdraw for a short while. அப்போ Blunt கேட்கிறாரு, இதுதான் உன்னோட மெசேஜா, அரசனையே நீ கேள்வி கேட்கிறியா, இதுதான் உன்னோட மெசேஜான்னு கேட்கிறாரு. அப்போ ஹாட்ஸ்பர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, எங்க பெரியப்பா நாளைக்கு வர்றாரு, வார்செஸ்டர் வர்றாரு, அவர் வந்து கிங்கிட்ட பேசுவார்னு சொல்லிட்டு அப்படியே நழுவிடுறான், அந்த பேச்சுவார்த்தையில இருந்து நழுவிடுறான். ஸோ இந்த பேச்சுவார்த்தை வந்து சக்சஸும் இல்லை தோல்வியும் இல்லை, அப்படியே பிளைனா எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லாம பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருது. ஆக்ட் 4 சீன் 4, the Archbishop of York. Okay, so the Archbishop of York is afraid that Hotspur will be unable to defeat King Henry. இப்போ ஆர்ச்பிஷப் ஆஃப் யார்க் யாருன்னா ஹாட்ஸ்பரோட சப்போர்ட்டர். அவருக்கு ஒரே பயமா இருக்கு, ஐயோ ஹென்ரிய வந்து ஹாட்ஸ்பரால தோக்கடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆர்ச்பிஷப் ஆஃப் யார்க் வந்து ஹென்ரியை எதிர்த்துட்டு இருக்கார் கிங்க. சின்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ரிபெலியன், த ஆர்ச்பிஷப் இஸ் ஸ்கேர்ட் தட் ஹென்ரி வில் கம் ஆஃப்டர் ஹிம் as soon as ஹாட்ஸ்பர் லூசஸ். இப்போ ஹாட்ஸ்பர் ஏன் அவருக்கு பயம்னா, முதல் கிங் ஹென்ரிக்கு எதிராக போனவர், ஹாட்ஸ்பருக்கு சப்போர்ட்டா போனவர், இப்போ ஹாட்ஸ்பருக்கு அங்க வந்து ரிபல் கேம்ப்ல பெருசா இதே இல்ல, ஆர்மியே இல்ல, முன்னெடுத்து செல்ல ஆள் இல்ல, ஹாட்ஸ்பரை தவிர அங்க பெரிய வீரனே இல்ல. சோ அவருக்கு பெரிய பயம் வந்துருச்சு, ஐயோ ஹென்ரி வந்து இப்போ ஹாட்ஸ்பர் மட்டும் தோத்துட்டானா ஹென்ரி கண்டிப்பா நம்மள சும்மா விடமாட்டான்ற பயம் அவருக்கு. ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க் ஏன் இதுல ஒரு பிஷப் ஏன் இதுல கலந்துக்கிறாங்கன்னா, எப்பவுமே ரிலிஜியஸ் லீடர்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க ஒரு கண்ட்ரியில, கிங்குக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கிங்க்கு அவங்க எதிராக போயிட்டாங்கன்னா கிங் என்ன பண்ணுவாருன்னா அவங்கள பனிஷ் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி எல்லாம் நடந்து
நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க் வந்து கிங்குக்கு அகெயின்ஸ்டா போயிட்டாரு. இப்போ ஹாட்ஸ்பரை நம்பி போயிட்டாரு. ஆனா ஹாட்ஸ்பரோட அந்த ஆர்மி வந்து இருக்கிற நிலைமையை பார்த்து இவருக்கு இப்போ பயம் வந்துருச்சு. டு ப்ரொடெக்ட் ஹிம்செல்ஃப் த ஆர்ச்பிஷப் சென்ஸ் சர் மக்கேல் வித் லெட்டர்ஸ் டு his close friends and noblemen begging them for military support. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவர் தனிப்பட்ட முறையில சர் மைக்கேல் அப்படிங்கிறவருக்கு லெட்டர்ஸ் அனுப்புறாரு. என்னன்னா எனக்கு தயவு செஞ்சு இன்னொரு ஒரு மிலிட்ரி சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது அனுப்பியிருக்கிறார், ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. இதெல்லாம் ஆக்ட் 4ல பாக்குறோம். அடுத்ததான் ஆக்ட் 5. ஸோ இதுல சீன் 1 நம்ம பார்க்க போறோம். கிங் ஹென்ரி சரௌண்டட் பை ஹிஸ், இதான் ஃபைனல் சீனா, ஓகே சாரி ஃபைனல் ஆக்டா. King Henry, surrounded by his assembled nobles, meets with Worcester. Worcester tells him that he would like to end this rebellion, but cannot since Henry broke his word by illegally seizing the throne. Hal steps forward and briefly praises Hotspur, after which he challenges Hotspur to a single combat. Henry tells Worcester that he offers the rebels full pardon if they immediately decamp and return home. இப்போ என்னன்னா கிங் ஹென்ரி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் இப்போ கிங் ஹென்ரிய வந்து யாரு பார்க்க வந்திருக்காருன்னா, ஹாட்ஸ்பர் சொன்னா இல்லையா அந்த மெசஞ்சர்ட்ட, எங்க பெரியப்பா வந்து நாளைக்கு கிங் ஹென்ரிய பார்ப்பாருன்னு. ஸோ மிஸ்டர் வாசஸ்டர், ஏர்ல் ஆஃப் வாசஸ்டர் தான் அவனோட பெரியப்பா. அவர் போய் கிங் ஹென்ரிய பார்க்குறாரு. ஸோ அந்த பேச்சுவார்த்தையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, Worcester tells him that he would like to end this rebellion. இந்த புரட்சியெல்லாம் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர்றோம். பட் cannot since Henry broke his word by illegally seize the throne. ஆனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் அதாவது அரசுடைமையை உங்களோட இது ஆக்கிட்டீங்க. எங்கிட்ட பேசினப்போ அப்படி சொல்லியே நீங்கள் எங்களோட சப்போர்ட்டை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பழசு நடந்ததெல்லாம் அவர் ஞாபகப்படுத்துகிறாரு. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தோம் ரிச்சர்ட் எதிர்க்க, ஆனால் நீங்கள் வந்து அரசை வந்து கைப்பற்றுறதுக்கு இல்லை, நீங்கள் வந்து ஏர்ல் ஆஃப் லங்காஸ்டரா தான் இருந்தீங்க, ஆனா நீங்க வந்து இல்லீகலா தான் அந்த அரசுரிமையை கைப்பற்றிட்டீங்கன்ற மாதிரி அவர் பேசுறார். ஹால் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பிரீஃப்லி பிரைசஸ் ஹாட்ஸ்பர், ஆஃப்டர் விச் ஹி சேலஞ்சஸ் ஹாட்ஸ்பர் டு சிங்கிள் கம்பட். நீங்க பழசெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் ஹால் இப்ப முன்னாடி வர்றாரு. பழச பேசுறதை விடுங்க, உங்க தம்பி பையன் இருக்கார் இல்லையா ஹாட்ஸ்பர், அவன் மிகப்பெரிய வீரன், எனக்கு அதுல ஒரு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க வந்து இறங்கி போக முடியாது, நீங்க வேணா சிங்கிள் கம்பேட்டுக்கு அவனை வர சொல்லுங்க, ஒத்தைக்கு ஒத்தன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து சொல்றான். ஹென்ரி டெல்ஸ் வார்செஸ்டர் that he offers the rebels full pardon if they immediately decamp and return home. இப்போ வார்செஸ்டர் என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னன்னா ரிபல்ஸ் குரூப் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு, ஏன்னா ஹாட்ஸ்பர் டீம்ல வந்து நிறைய பேர் இன்னும் வந்து சேராம இருக்காங்க. அதனால ஹென்ரி இந்த சான்ஸை பயன்படுத்தி என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க நான் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன், தயவு செஞ்சு எல்லாரும் டீகேம்ப் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு வார்செஸ்டர்ட்ட ஹென்ரி வந்து வாலண்டியரா மன்னிப்பும் கொடுக்கிறாரு. Falstaff asks Hal to protect him in the battle. He tells him that it is impossible to protect someone as large as he. Falstaff decides that dying for honor is a silly thing to do and that he would rather live. இடையில ஃபால்ஸ்டாஃபோட காமெடி ட்ராக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சீரியஸ் ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் ஒரு காமெடி ட்ராக். அந்த ட்ராக்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபால்ஸ்டாஃப் வந்து ஹால்ட்ட சொல்றான், ஐயோ பெரிய சீரியஸான வாரா இருக்கும் போலப்பா, என்னை எப்படியாவது நீ காப்பாத்திரு அப்படின்னு பிரின்ஸ்ட வந்து கெஞ்சுறான். உன் கூட எவ்வளோ நாள் இருந்திருக்கேன், என்னை காப்பாத்திருன்னா, நீ இவ்வளோ பெரிய ஆளா இருந்தா நான் எப்படி காப்பாற்ற முடியும், நீ கொஞ்சம் ஒல்லியா இருந்தாலும் என் பின்னாடி மறைஞ்சுக்குவா, நான் எப்படி ஒன்னா காப்பாற்ற முடியும்னு பிரின்ஸ் வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஃபால்ஸ்டாஃப் சொல்றாரு, அதுக்கு இப்ப சாகுறதுல என்னப்பா பெருமை இருக்கு, வாழ்றதுல தான்ப்பா பெருமை இருக்குன்னு அவர் வந்து சாகுறது, டைங் ஃபார் ஹானர் இஸ் a silly thing to do அப்படின்னு சொல்லி அவன் பேசினான். ஓகே, இது எல்லாமே வந்து ஆக்ட் 5 சீன் 1ல நடக்குது. அப்புறம் சீன் 2, Worcester tells Vernon that he will not tell Hotspur about the king's offer of pardon. இப்போ என்னன்னா வார்செஸ்டரும் வெர்னானும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க, கிங் வந்து பாடன் ஆஃபர் பண்ணிட்டாரு, நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு, ஆனா இதை நான் இந்த பசங்க கிட்ட சொல்ல போறது இல்ல, என் தம்பி மகன் ஹாட்ஸ்பாட்ட சொல்ல போறது இல்லைன்னு வார்செஸ்டர் சொல்றாரு. இப்போ பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே விளையாடுவாங்க இல்லையா, நம்பினவங்களே கழுத்த இருக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் வார்செஸ்டர் பண்றாரு. is afraid that having been implicated as a traitor, Henry will destroy the rebels anyway at a later date. ஏன்னா இப்போதைக்கு இவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஹென்ரி வந்து மன்னிச்ச மாதிரி பண்ணிட்டு
பின்னாடி நம்மளெல்லாம் தனித்தனியாக்கி கொன்றுவாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சண்டைய அப்படியே வச்சுக்குவோம். இல்லன்னா ஹென்றி நம்மள இப்ப பிரிச்சு விட்டுட்டு கடைசியில பின்னாடி தனித்தனியா கொன்றுவாருன்னு பயப்படுறான். ஏன்னா அந்த ஆளுக்கு தெரியும் நம்ம ட்ரைட்டர்ன்னு, நம்ம துரோகம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறான், சும்மா விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். Okay, when Hotspur arrives, Worcester tells him that Henry is set on going to battle and that the king did not offer any mercy. அதனால Worcester என்ன பண்றாருன்னா, ஹாட்ஸ்பரை பார்த்தோன்னப்பா அந்த ஆளு ரொம்ப உடம்புப்படியா இருக்கான், பேட்டில் பண்ணியே ஆவானா, சண்டை தான் நடக்குமாம், சமாதானத்துக்கு இடமே இல்லைன்னு சொல்லிட்டாரு, நம்மளை மன்னிக்கவே மாட்டாராமா அப்படின்னு சொல்லி ஹாட்ஸ்பர் தம்பி மகன்ட்ட சொல்லிட்டார். Worcester then tells Hotspur about Hal's offer to fight him in a single combat. அதை மட்டும் சொல்லல, ஹால் வந்து உன் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வரையான்னு கேட்டுட்டு இருக்கான்னு வேற தூண்டி விடுறார். Vernon further informs Hotspur that Hal was very gracious and that he complimented Hotspur on his previous valor and success. Hotspur remarks that Vernon seems enamored by Prince Harry. அப்போ வெர்னான் இருக்கான் இல்லையா, கசன், மேபி வார்சிஸ்டரோட சன்னா இருக்கலாம். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஹாட்ஸ்பர் கிட்ட இங்க பாருப்பா, ஹால் வந்து இப்போ முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப கிரேஷியஸா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ரொம்ப கிரேஷியஸா இருக்கான். and that he complimented Hotspur on his previous valor and success. ஆனா நீயும் பெரிய வீரன் தான், அவன் நம்ம நினைச்ச ஹாரி இப்ப இல்ல, வேற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவனையும் புகழ்றான் வெர்னான். இதை கேட்டுட்டு ஹாட்ஸ்பர் சொல்றான், என்ன அவனை பார்த்து நீ ரொம்ப அட்ராக்ட் ஆயிருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. ஓகே, ஹாட்ஸ்பர் then delivers a speech to the troops as a way of rallying them but comments that he is not gifted at making speeches. ஹாட்ஸ்பர் வந்து அடுத்ததா அவங்க ட்ரூப் எல்லாம் கேதர் பண்ணி ஸ்பீச் கொடுக்க, எப்பவுமே வந்து ஒரு லீடர் அப்படின்னு சொன்னா ட்ரூப்புக்கு லீடர், ஆர்மிக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்பதான் அந்த வீரர்கள் எல்லாம் ஒரு உத்வேகத்தோட போர் புரிவாங்க. ஆனா அவனே சொல்றான், ஐயோ இன்னைக்கு பேசணும், ஆனா எனக்கு பேசவே வராதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். In the middle of the speech, he is interrupted twice by messengers, one of whom informs him that the king is approaching. அப்போ அவன் பேசிட்டு இருக்கப்பவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பார்ப்பா, ஒரு மெசஞ்சர் வந்து சொல்றான், கிங் வந்து வர ஆரம்பிச்சிட்டாரு, அதாவது பேட்டில் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆக்ட் 5 scene 3, டக்ளஸ் அண்ட் பிளண்ட் என்கவுண்டர் ஈச் அதர் on the battlefield. இப்போ போர் வந்து போர் ஆரம்பிச்சிருச்சு, பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. டக்ளஸும் பிளண்ட்டும் ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க. பிளண்ட் தான் மெசஞ்சரா வந்தார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, he is in the same clothes as King Henry and pretends to be the king. கிங் ஹென்ரியோட ட்ரெஸ்ஸில் தான் பிளண்ட் வராரு. அதாவது என்னன்னா, முந்தியெல்லாம் இது ஒரு பெரிய வசதியாகவே இருக்கும். என்னென்னா, கிங் ஹென்ரி மாதிரி கொஞ்சம் உடம்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அரசனோட ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்பிச்சுட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இவர் தான் கிங்கோ அப்படின்னு. நிறைய பேர் கிங்கை பக்கத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க, தூரத்துல இருந்து தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு குதிரையில தூரத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ எதிராளிக்கு என்ன தெரியாது அப்படின்னா, கிங்கா வேற யாருமான்னு தெரியாது. அப்போ என்ன நினைச்சுக்குவாங்க, கிங் தான் வந்திருக்காருன்னு நினைச்சுப்பாங்க. இப்ப நிறைய பேரை கிங் மாதிரி வேஷம் கட்டி அனுப்பிச்சு வைப்பாங்க. கிங் வர்றதுக்கு முதல் நிறைய பேர் கிங் வேஷத்துல இருக்கவங்க போவாங்க. அப்படிதான் பிளண்ட்டை முதல் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. Douglas remarks that the Lord of Stafford already was killed that day for also pretending to be the king, and after Blunt is killed, Hotspur arrives and identifies him as yet another counterfeiter. ஆனா டக்ளஸ் என்ன பண்றாருன்னா, இங்க பாரு, நீ எத்தனாவது கிங்னு எனக்கு தெரியல, ஆல்ரெடி கிங் வேஷம் போட்டவனை கொன்னுட்டேன், இப்போ உன்னையும் கொல்ல போறேன்னு கொன்னுடுறாரு. நீ உண்மையான கிங்கா இல்ல கவுண்டர்ஃபீட்டரான்னு தெரியாதுன்னு சண்டை போட்டு கொன்னுடுறான். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்பர் வந்து பார்த்துட்டு, இதுவும் கிங்கு கிடையாது, இதுவும் வந்து கவுண்டர்ஃபீட்டர் தான், ஏமாத்துக்காரன் தான் சொல்லிடுறாங்க. த மென் டிபார்ட்ஸ் டு கண்டினியூ ஃபைட்டிங். ஸோ இப்படியெல்லாம் வந்து வார்ல நடக்கும்ன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அடுத்து ஃபால்ஸ்டஃப் arrives and comments on the fact that Blunt has already been killed. He wishes to run away from the battle, but Hal arrives and begs him to start fight again. Falstaff refuses to draw his sword and instead offered his pistol, which turns out to be a battle of sack. Okay, so இப்போ என்னன்னா, ஃபால்ஸ்டஃப் என்ன சொல்றான், ஐயோ பிளண்ட்டை கொண்டுட்டாங்களா, நான் போறேன், நானும் இருக்க மாட்டேன், என் ட்ரூப்பை கூப்பிட்டு போறேன், இல்லை என்னையவாவது ஆளை விடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பிரின்ஸ்ட. பிரின்ஸ் என்ன பண்றாரு, இங்க பாருப்பா, நீக்கு சண்டை எப்ப பார் நீ விளையாண்டுட்டே இருக்காத, சண்டை போடணும் அப்படின்னு சொன்னா, சரி இந்த வாளை உருவுறேன்னு வாளை எடுக்கிறேன்னு எடுப்பான். ஆனா அங்க வாளை எடுக்க மாட்டான். அவன் வந்து அங்கேயும் வந்து பீர் பாட்டில தான் தூக்குவான். உடனே பிரின்ஸ் ரொம்ப கடுப்பாயிடுவான்.
Prince Harry says, what is it the time to jest and dally now அப்படின்னு சொல்லி திட்டுவான். இதே விளையாடுற நேரமா, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு திட்டி அந்த பாட்டை தூக்கி போட்டு ஒழுங்கா சண்டைக்கு போன்னு ஃபால்ஸ்டாஃப் அனுப்பி வைப்பான். இப்போ ஒவ்வொரு சீன்லையும் நம்மளுக்கு இடையில ஃபால்ஸ்டாஃபும் பிரின்ஸ்ட வந்து என்னை விட்டுறேன், நான் போறேன் அப்படின்ற மாதிரி பேசுறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஆக்ட் 5 சீன் 4. King Henry, Hal, John of Lancaster and Westmoreland arrive and take a quick rest. அப்போ பிரின்ஸ், அதாவது கிங் சைட்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாமே. ஜான் ஆஃப் லங்காஸ்டர் யாருன்னா அவங்களோட தம்பி, பிரின்ஸ் ஹாலோட தம்பி. வெஸ்ட்மோர்லண்ட் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹால் இஸ் wounded, பிரின்ஸுக்கு வந்து அடிபட்டிருக்கு. பட் ரெஃப்யூசஸ் டு அலோவ் லங்காஸ்டர் டு டேக் ஹிம் அவே ஃப்ரம் த பேட்டில். அப்போ தம்பி என்ன சொல்றான், நீ இப்போ பேட்டில் இருந்து போ, நான் பாத்துக்கிறேன், அப்பா கூட நான் நிக்கிறேன்னா விட மாட்டேங்கிறான், நான் சண்டை போட்டே தான் ஆவேன். பிரின்ஸ் ஹாரி ஒத்த கால நின்றுட்டு இருக்கான். லங்காஸ்டர் அண்ட் வெஸ்ட்மோர்லண்ட் டிபார்ட் டு ஃபைட் சம் மோர், லீவிங் பிரின்ஸ் ஹாரி அண்ட் ஹென்ரி பிஹைண்ட். சரி, இன்னைக்காவது கேம்ப்ல இரு, நாளைக்கு வந்து சண்டை போடுன்னு லங்காஸ்டரும் வெஸ்ட்மோர்லண்டும் சண்டை போட போயிடுறாங்க. டக்ளஸ் arrives at the moment and seeing the king says, what art thou that counterfeits the person of a king? Henry replies that he is a king himself and that he will challenge Douglas directly. They start to fight, but Douglas still doubts that he's fighting the real king. இப்போ வந்து டக்ளஸ் வந்து இவங்க ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கே வந்துட்டான். இவன் வந்து ரிபல் குரூப்பை சேர்ந்தவன். இது நீ என்ன இன்னொரு கிங்கா, வேற ஒருத்தனாடா அப்படின்னு வந்து சண்டை போடுறப்ப கிங் சொல்வான், நான் கிங்கே தான்டா அப்படின்னு சண்டை போடுறான். ஆனா டக்ளஸ்க்கு நம்பிக்கையே இல்லை, இவனும் யாரோ ஏமாத்துறான் கிங் வேஷம் போட்டு அப்படின்னு தான் நினைச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். பிரின்ஸ் ஹாரி அரைவ்ஸ் த சேலஞ்சஸ் டக்ளஸ் இன் ஆர்டர் டு சேவ் ஹிஸ் ஃபாதர். அப்ப பிரின்ஸ் வந்துடுறான், வந்து அவங்க அப்பாவை காப்பாத்திட்டு அவன் சண்டை போடுறான். இட் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தட் த்ரெட்டன்ஸ் தி ஹூ நெவர் ப்ராமிசஸ் பட் ஹி மீன்ஸ் டு பே. அவன் வந்து என்ன சொல்றான், ப்ராமிஸே பண்ணாத பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்திருக்கேன்டா, ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், பண்ணா ஜெயிக்காம போக மாட்டேன்னு அவர் ஒரு சபதம்லாம் போட்டு சண்டைக்கு வர்றார். ஓகே, ஹால் ஃபைட்ஸ் வெல் enough that Douglas is forced to flee. Henry comments that he was wrong to ever doubt the son and leaves to find Nicholas Gasway, one of his men. அப்போ ஹால் வந்து பயங்கரமான சண்டை போடுறார். அவரோட சண்டையை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. டக்ளஸ் ஓடியே போறான் பிரின்ஸோட அந்த அட்டாக்கை தாங்க முடியாம. இத்தனைக்கும் அடிப்பட்ட பிரின்ஸ் அவ்வளோ நல்லா சண்டை போடுறாரு. அப்போ ஹென்ரி ஃபோர்க்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு மகனை பெற்றதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறார். ஓகே, ஹால் ரிமைன்ஸ் அண்ட் ஹாட்ஸ்பர் arrives to fight him. Prince Harry tells Hotspur that there is only room for one ruler of England, at which they start to fight. இப்போ வந்து ஹாட்ஸ்பர் அங்க வரான். ஹாலுக்கும் ஹாட்ஸ்பருக்குமான சண்டை, இதுதான் மெயினான சண்டை. இதுல வந்து பிரின்ஸ் ஹாரி வந்து ஹாட்ஸ்பர்ட்ட சொல்றான், நீயும் இங்கிலாண்டை கிளைம் பண்ற, நானும் இங்கிலாண்டை கிளைம் பண்றேன், இங்கிலாந்துக்கு 2 ரூலர்ஸ் இருக்க முடியாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஸோ இந்த சண்டை முடிவு பண்ணட்டும், யார் அந்த உயிரோட இருக்காள்னு சொல்லிட்டு. Falstaff sees them fighting and urges Hall on. However, Douglas returns and starts to battle with Falstaff, who falls down as dead. Falstaff பின்னாடி இருந்து கை தட்டி பிரின்ஸை வந்து உசுப்பேத்திட்டு இருக்கான், நல்லா போட சண்டை போடணும் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா டக்ளஸ், ஓடி போன டக்ளஸ் திரும்ப வந்து ஃபால்ஸ்டாஃப் சண்டைக்கு இழுத்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இடையிலவே ஃபால்ஸ்டாஃப் மயங்கி விழுந்துட்டார் செத்த மாதிரி. ஹால் சக்சீட்ஸ் இன் கில்லிங் ஹாட்ஸ்பர், ஹூ ஸ்ட்ரகிள்ஸ் டு சே சம் லாஸ்ட் வேர்ட்ஸ் பிஃபோர் டைங். ஸோ அந்த பயங்கரமான சண்டையில ஹால், நம்ம பிரின்ஸ் ஹாரி அலைஸ் ஹால் என்ன பண்றாருன்னா கடைசியா ஹாட்ஸ்பரை கொன்னுடுறார். ஓகே, ஹாட்ஸ்பரை கொன்னோன்னு அவன் ஹாட்ஸ்பர் சாகிறதுக்கு முதல் ஏதோ ஒரு சில வார்த்தைகள், என்னன்னே புரியாத சில வார்த்தைகளை சொல்லிட்டு இறந்து போறான். when he sees Falstaff, இப்போ பிரின்ஸ் வந்து ஃபால்ஸ்டஃபை பார்க்குறாரு. ஐயோ, ஃபால்ஸ்டஃப் செத்து போயிட்டானோன்னு போய் and laments the loss of his friend before leaving. ஐயோ செத்துட்டான்னு போய் அழுகிறார். Falstaff soon gets up and comments that he was forced to feign death in order to not to be killed by Douglas. உடனே அவன் வந்து spying Hotspur dead on the ground, he puts out his sword and stabs the body. He then picks up Hotspur and starts to carry him away. Hal and Lancaster arrive and see Falstaff leaving. இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, பிரின்ஸ் வந்து ஃபால்ஸ்டாஃப் இறந்துட்டான்னு அழுதுட்டு அவர் கிளம்பி போனோன்னு இப்போ ஃபால்ஸ்டாஃப் எந்திரிச்சு நான் சாகலை, நான் சும்மா நடிச்சேன் பண்ண, ஆனால் பிரின்ஸ் வந்து போயிடுவார். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவார்னா கீழே வந்து ஹாட்ஸ்பர் இறந்து கிடக்கிறத ஃபால்ஸ்டாஃப் பார்த்துடுறான். ஆஹா, இவனை நம்ம தான் குத்தி கொன்னோம் அப்படின்ற மாதிரி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக தன்னோட கத்தியிலேயே ஹாட்ஸ்பரை குத்துவர்.
ஓகே, ஆக்சுவலா ஹால் வந்து அவரை கொலை பண்ணிட்டாரு ஹாட்ஸ்பரை. ஆனா ஃபால்ஸ்டாஃப் எந்திரிச்சு திரும்ப தன்னோட கத்தியில வந்து குத்திட்டு அவனோட பாடியை எடுத்துட்டு போறாரு. ஓகே, ஹால் அண்ட் லங்காஸ்டர் அரைவ் அண்ட் சி ஃபால்ஸ்டாஃப் லீவிங். இப்போ வந்து ஹாலும் லங்காஸ்டர் அண்ணனும் தம்பியும் வர்றாங்க. வந்து பார்த்தா ஃபால்ஸ்டாஃப் போயிட்டு இருக்கதை பாக்குறாங்க. ஹால் remarks that he killed Hotspur himself, but Falstaff immediately makes up a story about how both of them leapt to their feet. The second Hal left the field. As proof, Falstaff points to the wound he made in Hotspur's thigh. இப்போ ஃபால்ஸ்டாஃப்ட வந்து ஹால் சொல்றாரு, நான் தானேப்பா கொன்னேன் அப்படின்னா, இல்ல நீ செத்துட்டான்னு நினைச்சு போனேன், திரும்ப அவன் எந்திரிச்சு சண்டை போட்டான், நான் தான் திரும்ப அவனை கொன்னேன், இங்க பார் என்னோட கத்தி தான் அவன் தையில சொருகி இருக்கு பார், அதுலதான் அவன் செத்தான் அப்படின்னு உண்மை மாதிரியே சொல்றான். ஹால் tells him that if lying is the way he wants to be rewarded and then he will not challenge him. இப்ப அவன் பொய் சொல்லிதான் வாழணும்னா வாழ்ந்துட்டு போவோங்கிட்ட நான் போட்டி போடலன்னு பிரின்ஸ் வந்து போயிடுறாரு. தெரியும்ல பிரின்ஸுக்கு ஃபால்ஸ்டாஃப் பத்தி தெரியும், பொய்யாதான் பேசுவான்னு தெரியும், அதனால போயிடுறாரு. ஆக்ட் 5 சீன் 5. ஸோ இதுதான் லாஸ்ட் சீன் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் த பிளே. இதுல வந்து கிங் ஹென்ரி ஹேவிங் ஒன் த பேட்டில் லீட்ஸ் இஸ் பிரிசனர்ஸ் ஆன் ஸ்டேஜ். அப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் சீன்ல வந்து கிங் ஹென்ரி தோக்கடிச்சிட்டதுனால அந்த ரிபல்ஸ் குரூப் எல்லாரையும் வந்து என்ன பண்றாரு, இழுத்துட்டு போறாரு. ஹி ஆர்டர்ஸ் வெர்னான் அண்ட் வார்செஸ்டர் புட் டு டெத் ஃபார் ஃபெயிலிங் டு டெலிவர் ஹிஸ் மெசேஜ் ஆஃப் பார்டன் டு ஹாட்ஸ்பர். அவங்க அவருக்கு தெரிஞ்சிருச்சு, வெர்னானும் வார்செஸ்டரும் அவங்கள வந்து மன்னிக்கிறேன்னு சொன்னதை தகவலை சரியா போய் கொடுக்காதனால அவங்களுக்கு வந்து உடனடியா என்ன பண்ணிட்டாரு, டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாரு. பிரின்ஸ் ஹாரி இஸ் given the right to deal with Douglas as he sees fit. At which point he pardons Douglas and gives him to his brother John of Lancaster's keeping. இப்போ டக்ளாஸ்க்கு நீயே ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுன்னு கிங் சொல்லிட்டார். அப்போ பிரின்ஸ் ஹாரி என்ன பண்றாரு, இவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா சரியா இருக்காது, நான் இவனை மன்னிச்சிடுறேன், என் தம்பி பார்த்துக்கட்டும்ட்டு ஜான் ஆஃப் லங்காஸ்டர்ட்ட ஒப்படைச்சிடுறார். கிங் ஹென்ரி then divides his army into two parts, one part of which will march on York and attack the archbishop, the other half of which will take Wales. அதாவது இப்ப என்ன பண்றாருன்னா, கிட்டத்தட்ட ஹாட்ஸ்பர் 3 ரிபல்ஸ் நம்ம பார்த்தோம், ஹாட்ஸ்பரை கொண்டுட்டாங்க. இன்னும் 2 பேர் பாக்கி இருக்காங்க, ஒன்னு கிளிண்டவர், ஒன்னு மார்டிமர். ஓகே, மார்டிமர் வந்து ஏர்ல் ஆஃப் மார்ச், கிளிண்டவர் எங்க இருக்கான், வேல்ஸ்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்போ தன்னோட இப்போ வந்து ஒரு பக்கம் ஜெயிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்துடும் இல்லையா, ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம், மற்றவங்களையும் ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை பிறந்துருது கிங் ஹென்ரிக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட ஆர்மியை ரெண்டா பிரிச்சு ஒரு ஆர்மி வந்து என்ன பண்ண போகுது, இட் வுட் மார்ச் ஆன் யார்க்குக்கு போகுது, யார்க் அண்ட் அட்டாக் த ஆர்ச் பிஷப், the other half of which will take Wales. அந்த ஆர்ச் பிஷப் அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆர்மி அனுப்புறாரு, அங்கதான் மார்டிமரும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து வேல்ஸ் அட்டாக் பண்றதுக்கு இன்னொரு ஒரு ஆர்மியை அனுப்புறாரு. ஸோ தன்னோட ஆர்மியை ரெண்டா பிரிச்சு 2 ரிபல்ஸ் அட்டாக் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாரு கிங். இதோட கிங் ஹென்ரி பார்ட் 1 முடியுது. ஏன்னா கிங் ஹென்ரியில வந்து 2 பார்ட்ஸ் இருக்கு, பார்ட் 1 and 2 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்னைக்கு இந்த உங்களுக்கான பிரிஸ்கிரைப் சிலபி, அதை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.